So, are you open if tomorrow AIDMK and DMK and other parties come together and show you that they have 118 and they show they have a majority? Would you be open to it? It is quite possible. விஜய் செய்த மிக பெரும் தவறு காங்கிரஸை துணைக்கு அழைத்தது. 47 எம்எல்ஏக்களோட இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி விஜய் போயிருந்தா எல்லாமே சுலபமா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு விஜய் சிஎம் ஆக இருந்திருப்பார். ஒன்று மட்டும் உறுதி, காங்கிரஸ் தன்னுடைய முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் என்று BL சந்தோஷ் கூறியிருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ரிபப்ளிக் டிவியில் அர்னாப் கோஸ்வாமிக்கு தமிழக ஆளுநர் அளித்த பரபரப்பு பேட்டியை பார்த்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. இப்போ நொடிக்கு நொடி தமிழக அரசியலில் திருப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அப்படியே டென்ஷன் எகிரி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில தமிழக கவர்னர் ஆர்லேக்கர் அவர்கள் ரிபப்ளிக் டிவியில அர்னாப் கோஸ்வாமிக்கு மிக மிக முக்கியமான பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார். நேற்றைக்கு அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த பேட்டி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டி. அந்த இன்டர்வியூல அர்னாப் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது விஜய்க்கு நீங்கள் ஏன் இன்னும் பதவி பிரமாணம் செய்து வைக்கல, எது தடுக்கிறது அப்படிங்கிற அந்த டோன்ல அவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு ஆர்லேக்கர் சொல்லுகிற பதில், மெஜாரிட்டி நம்பர் 118, அதுதான் மேஜிக் நம்பர். அந்த நம்பரை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும். உடனே அர்னாப் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன மெஜாரிட்டி அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஃப்ளோர்ல தான் நடக்கும். ஃப்ளோர்ல நிரூபிக்கிறதா ராஜ்பவன்ல நிரூபிக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதற்கு ஆர்லேக்கர் சொல்லுகிறார், நீங்க சொல்ல சரிதான், ஃப்ளோர்ல தான் நிரூபிக்கணும். அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் மெஜாரிட்டியை நான் எதிர்பார்க்கிறேன் என்கிற விதமாக பதில் சொல்லியிருந்தார். Isn't it true that the SR Bommai judgment broadly makes it clear that the majority has to be proven on the floor of the house, not on the floor of Raj Bhavan? Absolutely right. Absolutely right. What SR Bommai's case was, it was not the formation of the new government. Right. The judgment was in a different matter. This is formation of a new government after the polls. And for that you have to see who have the majority number, which is the halfway. That is what I am trying to verify. But I am not asking that they should come before me and show the head count. I am not asking for that. The floor test is floor test. They have to do it immediately in the house. நீங்க பிசிக்கலா கொண்டு வந்து ஆளை நிறுத்தி எனக்கு முன்னால காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஃப்ளோர்ல நிரூபிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டெட்லைன் உண்டு, அது தந்துருவோம். ஆனா அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குல்ல, பேப்பர்ஸ், அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். எனக்கு 118 உங்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த நம்பிக்கை ஏற்பட்டால் தானே நான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். சோ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய தகவலை அவர்கள் தர வேண்டும். So documentary evidence of majority, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படி தமிழக ஆளுநர் பதில் சொன்ன நேரத்துல உடனே அர்னாப் கோஸ்வாமி குறுக்கிட்டு, இப்போ ஏடிஎம்கே, அதோட டிஎம்கே, அப்புறம் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த 118 அப்படிங்கிற நம்பரை அச்சீவ் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃப்ஸோட கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதற்கு ஆளுநர் சொன்ன பதில், அதுக்கு சாத்தியம் உண்டு. எனக்கு தேவை மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அந்த 118 அப்படிங்கிற நம்பரை யார் அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறேன், அவ்வளவுதான். ஏன்னா இந்த இது தெரியாமலே, இந்த 118 இவர்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிற விஷயம் தெரியாமலேயே நான் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுக்கும், அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஆர்லேக்கர் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். So, are you open if tomorrow AIDMK and DMK and other parties come together and show you that they have 118 as an alternative alliance and they show they have a majority? Would you be open to it? It is quite possible. If somebody comes with that, with a particular number, I will just have to verify yes or no, yes. That's all. Right or wrong. They have got number or not. That is to be verified. That is a democratic process. How do I see, without verifying, how do I ask anybody who doesn't have a number and give him an oath and ask him to form a government? How do I do that? I should get myself satisfied that he has a proper number. I have a deep concern because there could be horse trading, that they will be doing this continuous, because many people do that. But I don't want that should happen there. So, see, I just cannot ignore that. But my
சோ இதுதான் ஆர்லேக்கர் சொல்லியிருக்க சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 118 அச்சீவ் பண்ணக்கூடிய யாருக்கும் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயார். அப்படின்னா அதனுடைய உட்பொருள், நாளைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கூறக்கூடிய ஒரு கடிதத்தோடு, அப்புறம் டிஎம்கே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்கள், தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோட, அதாவது கவர்னருடைய மொழியில சொல்றதுன்னா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் மெஜாரிட்டியோட அதிமுக தலைமை அணுகும் என்றார். அதிமுக தலைமை கூட நாளைக்கு முதல்வராகலாம். சோ தேவை 118 என்கிற மெஜாரிட்டி நம்பர். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ஆளுநர் ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதற்கு மத்தியில் ஆளுநரை நேற்று விஜய் சந்தித்தாரே. ஆக்சுவலா விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டு சந்திச்சர்ல, ஆளுநரே விஜயை கூப்பிட்டு அனுப்பினார். இந்த சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பில் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேதகு ஆளுநரே விஜயை அழைத்தார் என்று அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ ஆளுநர் அழைப்பின் பேரில் விஜய் ராஜ்பவனுக்கு சென்று, இப்ப லோக்பவனுக்கு சென்று ஆளுநரை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது என்ன உணர்த்தப்பட்டது அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. ஆளுநர்கிட்ட என்ன பேசணும், என்ன ஏது, இது பற்றி தாவேகா தரப்புல வாயவே திறக்கல. இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட பேசல. தன்னுடைய தொண்டர்களுக்கும் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கும் அடிப்படை தகவல்கள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தாவேகா அந்த சந்திப்பு பற்றி ஏதாவது பேசி இருக்க வேண்டும். ஆனா எதுவுமே சொல்லல. ஆனால் ஆளுநர் மாளிகை ரொம்ப கேட்டகாரிக்கலா தெளிவா விஷயங்களை சொல்லி இருக்கிறது. ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பு என்ன கூறியது அப்படின்னா, அதாவது மெஜாரிட்டிக்கு தேவையான 118 அப்படிங்கிறது எசென்ஷியல், அது இன்றியமையாது. அதை நீங்கள் இதுவரை தரவில்லை என்பதை விஜயிடம் ஆளுநர் சுட்டி காட்டினார் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ஆளுநர் விஜய் மீட்டிங் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நடந்திருக்கின்றன. அதுல அநேகமா விஜய் தரப்புல வந்தவங்க ஆளுநரோட ஆர்கியூ கூட பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனால் ஆளுநர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்ல. வேர் இஸ் 118? இவ்வளவுதான் கேள்வி. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதனால இப்ப நேற்றைய விஜய் சந்திப்பினுடைய அவுட்கம் என்ன, நேற்றைய விஜய் சந்திப்பினுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மேஜிக் நம்பரான 118 இன்றியமையாமையை ஆளுநர் விஜய்க்கு உணர்த்தினார் என்பதுதான். அப்படியெனில் ஆட்சி அமைக்க கோரும் விஷயத்தில் விஜய் செய்த மிக பெரும் தவறு என்ன? எஸ், இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. விஜய் செய்த மிக பெரும் தவறு காங்கிரஸை துணைக்கு அழைத்தது. இதை அவர் செய்திருக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிளா முடியக்கூடிய விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக விஜய் ஆக்கிவிட்டார். ஆக்சுவலா காங்கிரஸ் அழைக்கணும், அவங்களாம் வச்சு ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஞானம் அதெல்லாம் ஒன்றும் விஜய்க்கு கிடையாது. விஜய்க்கு அனுபவமும் கிடையாது, பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜும் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கு பின்னால் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். பிரபலம் அவருக்கு உண்டு, மிக பிரபலமானவர். அதுக்காக அவருக்கு அரசியல் ஞானம் அதிகம்னோ இல்லாட்டி அனுபவம் அதிகம்னு யாருமே சொல்ல முடியாது. சோ இந்த இடத்துல அந்த அனுபவ குறைவை நம்ம ஓப்பனா பார்க்கிறோம். யாரு பண்ண அட்வைஸ் என்னன்னு தெரியல. மேபி அவருடைய வியூக வகுப்பாளர் இந்த ஆலோசனையை விஜய்க்கு தந்திருக்கலாம், காங்கிரஸ் கூட்டுவாங்க அப்படின்னு. இந்த காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்தது விஜய் செய்த மிகப்பெரிய தவறு. இத நியூஸ் 18 தொலைக்காட்சியில ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்லயே நான் சுட்டி காட்டினேன். காங்கிரஸ உள்ள கொண்டு வந்தால் அவர் ஆட்சி அமைப்பது மிக மிக கடினமாகிவிடும் அப்படின்னு. பட் ஒரு விஷயம் இருக்கு, காங்கிரஸ் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்சியில் பங்கேற்பது, தமிழகத்தில் அதிகாரத்தில் பங்கேற்பது அப்படின்னு இருக்குல்ல. அப்போ 67க்கு பிறகு திரும்ப ஆட்சி கட்டில காங்கிரஸ் வருவதற்கான ஒரு கொல்லைப்புற வழியாக வருகிறது அப்படின்னு தான் டெல்லி புரிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் நுழைவை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அமித்ஷா நினைப்பார். இது உண்மை. அதன் மூலமா அதிகாரத்துக்குள்ள வரையினா 67க்கு பிறகு திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்குள்ள வந்துருதுன்னு அர்த்தம். அதை நிச்சயமா பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை அவங்க உருவாக்குவாங்க. ஓகே, ரைட். அப்படிங்கிறப்ப 67க்கு பிறகு விஜய் மூலமாக தமிழகத்தின் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நுழைவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்யுமானால், காங்கிரஸை தடுப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் மத்தியில் இருக்கிற பிஜேபி செய்யும், பிஜேபி அரசு செய்யும், அமித்ஷா செய்வார். பிஜேபியை பொறுத்த அளவுல தாவேகாங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது, அது ஒரு பெரிய போர்ஸே கிடையாது. பிஜேபிங்கிறது ஒரு இமாலய கட்சி, அதற்கு முன்னால இவங்க எல்லாம் வெறும் கொசுவுக்கு சமம். ஆனால் காங்கிரஸ் பிஜேபியுடைய அரசியல் எதிரி.
காங்கிரஸ் ஒவ்வொரு இடத்துலயும் க்ளோஸ் பண்ணணுங்கிறது பிஜேபி அஜெண்டால ஒண்ணா இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட காங்கிரஸ் எழவே எழாதுன்னு சீல் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில திரும்ப காங்கிரசுக்கு உயிர் கொடுக்கிற வேலையை தாவேகா செய்தது என்றால் அப்போ அதை பார்த்து கொண்டு எப்படி மத்திய அரசு சும்மா இருக்கும்? குறிப்பா அமித்ஷா எப்படி சும்மா இருப்பார்? இதை நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில அன்னைக்கே சுட்டி காட்டினேன். 4ஆம் தேதி அன்னைக்கு நான் சுட்டி காட்டினேன். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்தது. அதற்கு பதிலா தாவேகா என்ன செய்திருக்கலாம்? ஒரு மரியாதை நிமித்தமா எடப்பாடியாரை சந்திச்சு தயவு செய்து நீங்க ஆதரவு தாருங்கள் அப்படின்னா நிச்சயமா ஏடிஎம்கே வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தந்திருக்கும். சோ தாவேகா தன்னுடைய அமைச்சரவையில வேற எந்த கட்சியும் சேர்த்துக் கொள்ளாமல் வெளியிலிருந்து அதிமுக தருகிற ஆதரவுடன் நிம்மதியாக ஆட்சியை நடத்தி இருக்கலாம். ஏன்னா தாவேகா கேட்டுக்கொண்டால் வெளியிலிருந்து ஆதரிப்பது அப்படிங்கிற முடிவுல அதிமுக தலைமை இருந்தது. எனக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தையும் நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில அன்னைக்கு விவாதத்துல பேசுறப்ப சுட்டி காட்டி இருந்தேன். ஆனால் இந்த ஆப்ஷனை நோக்கி விஜய் போகல. 47 எம்எல்ஏக்களோட இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி விஜய் போயிருந்தா எல்லாமே சுலபமா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு விஜய் சிஎம் ஆக இருந்திருப்பார். அதை விட மத்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடிய விதத்துல பிஜேபியை இரிட்டேட் பண்ணக்கூடிய விதத்தில் காங்கிரஸை அவர் உள்ளே கொண்டு கொஞ்சம் விவேகமா விஜய் யோசித்து இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்பு ஏற்கிறது பெரிய விஷயம் இல்ல. பொறுப்பேற்றதுக்கு பின்னால் ஆட்சியை நடத்தணும்ல ஒழுங்கா. ஏகப்பட்ட பிராமிஸ் விஜய் பண்ணி இருக்கிறார். அதை செய்வேன், இதை செய்வேன், 2500 தருவேன், 4000 தருவேன், 6 சிலிண்டர் தருவேன் எல்லாம். இதுக்கெல்லாம் எங்க போவார்? எங்க பணம் இருக்கு? தமிழ்நாட்டுல கஜானா காலி. டிஎம்கே அரசு கடனை வாங்கி குவித்து விட்டு போயிருக்கிறது. அப்படிங்கிறப்போ நீங்க மத்திய அரசிடம் இருந்து தான் நிதி உதவியை கோரி பெற வேண்டும். தாவேகா என்னென்ன சொல்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய உதவி தேவை. மத்திய அரசை நிராகரித்து விட்டு நீங்கள் செயல்பட முடியாது. அப்படிங்கிறப்போ மத்திய அரசு முழுமையாக அடியோடு பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான முடிவை தாவேகா எடுத்திருக்க கூடாது. ஆக்சுவலா இப்போ சொல்றேன், இப்படி ஒரு முடிவை எடுக்கணுங்கிறது விஜய்க்கு தோன்றி இருக்காது. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இதுல இருக்க வில்லங்கம் என்னன்னே அவருக்கு தெரியாது, பாவம். ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர் அநேகமாக இந்த விதமான முடிவை திணித்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் யாரோ அட்வைஸ், தவறான அட்வைஸ்ல போய் விஜய் மாட்டிக்கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் 2வது முக்கியமான தவறு விஜய் செய்த தவறு, அவர் மற்றவர்களுடைய ஒரு சூழ்ச்சிக்கு இரையாகி அறமற்ற வழியில் சிந்திக்க தொடங்கியது. அது என்னங்கிறது சொல்றேன். இப்போ தனக்கு ஆதரவு தேவை அப்படின்னதோ காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை டக்குன்னு அவர் பெற்றார்ல. இந்த 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு லெட்டர் கவர்னர்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணார்ல, அது அவர் செய்த பெரிய தவறு. எனக்கு 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு கவர்னர்ட்ட காட்டினால் கவர்னர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுகிறார்? 113 தாங்க இருக்கு, 118 எங்கே? அவருக்கு தேவை 118, மெஜாரிட்டி வேணும். இப்போ நான் அந்த ஃப்ளோர்ல நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற. சரி, இப்போ ஒரு சந்தேகம் வருது. 113 வரைக்கும் நிரூபிச்ச விஜய் 118 நிரூபிக்கிறதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வேணும்னு ஏன் கேட்கணும்? இவ்வளவு நெருக்கமா வந்துட்டார்ல. ஃப்ளோர் டெஸ்ட் இல்லாமலேயே மீதி இருக்கக்கூடிய 5, 113 அது போக 118க்கு 5 தானே தேவை. இந்த 5க்குமே இவர் ப்ரூஃப் கொடுத்திருக்கலாம்ல, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி காட்டியிருக்கலாம்ல. அது ஏன் செய்யல? செய்யணும்னு விஜய் ஏன் நினைக்கல? சார், டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு 2-3 சிறிய கட்சிகளை வளைச்சு போட்டிருந்தாலே இந்த மெஜாரிட்டி அவங்க அட்டைன் பண்ணி இருக்க முடியும். காங்கிரஸ் 5 பேரை இழுத்து அவங்க அடுத்தாப்புல 2 எண்ணிக்கையோட இருக்கிற 2-3 சிறிய கட்சிகளை அப்ரோச் பண்ணி இருக்க கூடாதா? செய்திருக்க முடியாதா? அதற்கான முயற்சியை கூட பெரிய அளவுல ஸ்பீடப் பண்ணவே இல்லையே. அதை நாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பண்றோம்னா அதனுடைய நோக்கம் என்ன? இது அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இருக்குமா இது என்ன நோக்கம்னு? இப்ப அந்த அறமற்ற செயல் எப்படி ஆரம்பமாகும், அதனுடைய டிசைன் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, பெரும்பான்மை இல்லாமலேயே பதவி ஏற்றுவிட்ட முதல்வர் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நடத்துகிற நம்பிக்கை வாக்கெடுப்பு, ட்ரஸ்ட் ஓட்டுன்னு பேரு, இல்லாட்டி ட்ரஸ்ட் மோஷன் அப்படின்னு பேரு. அதற்கு பெயர் தான் ஃப்ளோர் டெஸ்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் நடக்கும். அன்னைக்கு
அங்க வந்திருந்து அத்தனை எம்எல்ஏக்களும் வாக்களிக்க வேண்டும். அதுல என்ன கணக்குன்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அன்னைக்கு சட்டப்பேரவையில எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அந்த வந்தவங்கள பாதிக்கு மேல ஆதரவை முதல்வர் பெற்றுவிட்டால் அவர் மெஜாரிட்டியை நிரூபித்து விட்டார் என்று அர்த்தம். சோ வந்திருந்து வாக்களிப்போரில் பாதிக்கு மேல் அந்த முதல்வர் பெற்றுவிட்டால் அவர் மெஜாரிட்டியை நிரூபித்து விட்டார் அப்படின்னு பொருள். இப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் தொடங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு, இல்லாட்டி சில மணி நேரத்துக்கு முன்பு அந்தந்த கட்சியினுடைய கொறடாக்கள் ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். அது பெரும்பாலும் ஒரு ஒன்லைன் உத்தரவா தான் இருக்கும். அந்த உத்தரவு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப விஜய் கொண்டு வருகிற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களியுங்கள், இல்லாட்டி ஆதரவாக வாக்களியுங்கள் அப்படின்னு அந்தந்த கட்சியினுடைய கொறடாக்கள் தன் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு உத்தரவை பிறப்பிப்பார்கள். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல இருந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தன் பக்கம் இழுக்கக்கூடிய அநாகரிகமான செயலை தாவேக மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிற தகவல் பரவலாக இருக்கிறது. அந்த காரணத்தினால தான் அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர். இப்போ இந்த மாதிரி விலைக்கு வாங்குறாங்க ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப விலை போகக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்கிறத சொல்றேன். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்போ இந்த விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சபைக்கே வரமாட்டாங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃப்ளோர் டெஸ்ட்ங்கிறது வந்திருந்து வாக்களிப்போரில் பாதிக்கு மேல் இருந்தால் போதும். இப்போ விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வராததுனால, அவங்க ஆப்சென்ட் ஆறதுனால ரொம்ப சுலபமாக விஜய் மெஜாரிட்டியை நிரூபித்து முதல்வராக தொடர்ந்து விடுவார். அதே நேரத்துல கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் கொறடா உத்தரவை மதிக்காத காரணத்தினால் இந்த கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்ட எம்எல்ஏக்கள் தாங்களாகவே எம்எல்ஏ பதவியை இழந்து விடுவார்கள். இப்ப இந்த எம்எல்ஏ பதவியை இழந்த அத்தனை பேர் என்ன செய்வாங்க, எம்எல்ஏ பதவி இழந்ததற்கு பிறகு அவர்கள் அத்தனை பேர் தாவேகால இணைஞ்சிடுறது. இதான் அவர்களுடைய திட்டம். தாவேகால இணைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ பதவி காலியானதா அங்க அவங்க ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற இடத்துல இடைத்தேர்தல் நடக்கும்ல, அந்த இடைத்தேர்தல தாவேகா வேட்பாளர்களாக அவர்கள் களமிறங்கி அவங்க தாவேகா வேட்பாளர்களாக வெற்றி பெற்று தாவேகா உறுப்பினர்களாகவும் தாவேகா எம்எல்ஏக்களாகவும் தொடர்வார். அப்போ போற போக்குல தாவேகா தன்னை போல இயற்கையாகவே மெஜாரிட்டியை அடைந்து விடும். இதுதான் அவருடைய பெரிய கேம் பிளான். இது அரசியல்ல பழந்துன்னு கொட்ட ஓட்ட அமித்ஷாவுக்கு தெரியாதா, எடப்பாடியாருக்கு புரியாதா? இதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு இருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப கேட்கிறேன். காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்களை கொண்டு 113 வரைக்கும் காட்ட முடிந்த தாவேகாவால் அதற்கு மேல கூடுதலா 5 எம்எல்ஏக்களை ஏன் கொண்டு வர முடியல? அப்படி கொண்டு வரணும்ன்றதுல ஏன் தாவேகா அக்கறை காட்டவில்லை? காரணம், ஃப்ளோர் டெஸ்ட்ல அறமற்ற முறையில வெற்றி பெற்று தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தாவேகா கருதியது காரணம். சோ இவையெல்லாம் விஜய் செய்த மாபெரும் தவறுகள். இந்த பிரச்சனையே இல்லாம ரொம்ப சுலபமா ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாளே அவர் ராஜாவா பதவி ஏற்றிருக்கலாம். ஏடிஎம்கே உதவியை கேட்டிருந்தால் போதும், இல்லாட்டி அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தம் அவர் பேசி இருந்தால் போதும், எல்லாமே சுமூகமா முடிச்சிடும். இத்தனைக்கும் விஜய் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தப்போ பிஜேபி எவ்வளவு உதவிகளை அமைதியான முறையில் செய்திருக்கிறது தெரியுமா? அவங்க விசில் சின்னத்தை கேட்டப்போ ஸ்மூத்தா எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த விசில் சின்னம் தாவேகாவுக்கு கிடைப்பதற்கு பின்னால் மத்திய அரசுடைய உதவி இருந்தது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ என்கொயரி விஜயை இறுக்கி பிடித்த போது கூட தேர்தலுக்கு முன்பு வரை அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பு அரணாக நின்றது மத்திய பிஜேபி ஆட்சி. ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப கார்டியலா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிபிஐ அதிகாரிகள் விஜயை ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கு பின்னால அந்த சிபிஐ டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கக்கூடிய அமித்ஷா காரணமாக இருந்தார். ஆனால் விஜய்க்கு மரியாதை தெரியவில்லை. அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை ஃபார்மாலிட்டிக்கு கூட, ஒரு கர்டசி கூட கால் பண்ண. அதே போல கரூர் துயர சம்பவம் நடந்த போது அந்த சூழ்நிலையில தமிழக அரசியல்வாதிகளிலேயே தாவேகாவுக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தவர் ஒரே ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான். அவர் நடத்தின பொதுக்கூட்டத்திலேயே அந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலகட்டத்துல, அந்த டயத்துல எடப்பாடியார் பொதுக்கூட்டங்களுக்கு தன்னெழுச்சியாக தாவேகா தொண்டர்கள் கொடியேந்தி
கலந்து கொண்டார். இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் பார்த்திருக்காங்க. ஒரு மரியாதைக்காகவாது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்திருக்க வேண்டும், உதவி கோரி இருக்க வேண்டும். திடீர்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதுகுல குத்துற விதமா பிஜேபியின் பரம எதிரியான காங்கிரசுக்கு உயிர் கொடுக்கிற வேலையை தாவேகா செய்தது அது மிகப்பெரிய தவறு. இதற்கு மத்தியில் திடீரென நேற்று இரவு புதுச்சேரிக்கு சென்று இருக்கிறாரே எடப்பாடியார், அங்கு என்ன நடந்தது? அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பூர்ணாங்குப்பத்தில் ஒரு தனியார் ரிசார்ட்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர். திடீர்னு நேற்றுக்கு நைட்டு 7 மணி வாக்குல அந்த தனியார் ரிசார்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றார்கள். கிட்டத்தட்ட 8:15 வரைக்கும் தன்னுடைய எம்எல்ஏக்களோடு அவர் பேசி இருக்கிறார். அப்போ அவர் நிறைய விஷயங்களை அந்த எம்எல்ஏக்களோட கலந்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அந்த கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்ற எல்லோருமே இருந்திருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய எம்எல்ஏக்கள்கிட்ட அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இப்போ 2 விதமான வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று, அதிமுக ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைப்பது, அல்லது அதிமுகவே கூட்டணி ஆட்சி ஒன்றை உருவாக்குவது அப்படின்னு எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அப்புறம் இன்னும் சில விஷயங்களை எடப்பாடியார் சுட்டிக்காட்டி இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுத்தால் சாதிக்கலாம், யாரும் அவசரம் காட்டாதீர்கள், ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, 2 நாட்கள் மட்டும் காத்திருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏக்களிடம் அறிவுரை கூறியிருக்கிறார். இப்படி எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார்னா அதனுடைய பொருள் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், எந்த விதமான ஆட்சி அமைந்தாலும் அதிமுக இல்லாமல் அந்த ஆட்சி அமையாது அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தது. அதோட மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் வச்சு தமிழக அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கும் மொத்த அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் வழங்கி உள்ளனர். அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இப்போ இவங்க முடிச்சுட்டு வெளியில வர்றப்போ நிருபர்கள் அத்தனை பேரும் சுத்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி கேட்க முனைந்தார்கள். ஆனால் எடப்பாடியார் பதில் சொல்ல அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகனிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த ரிசார்ட்டில் தங்கி இருப்பார்கள் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமையும் வரை இருப்பார்கள் என்று பதில் கூறி இருக்கிறார். சோ இதுல இருந்தே பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் இருக்கிற ரிசார்ட்ல கொண்டு போய் வைக்க வேண்டிய அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கினது தாவேகாவினுடைய தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜினால. நேற்றைக்கு வரைக்கும் தாவேகாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒரு கட்சி ஏடிஎம்கே, அந்த கட்சியை தீரா பகை கொண்ட கட்சியாக மாற்றியது விஜயனுடைய ஒரு சில ஆலோசகர்கள். அவர்கள் பண்ண ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி மூலமா விஜய் ஆட்சி அமைக்க போவது யதார்த்தமாக இருந்த ஒன்று கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது டெசிஷன் மேக்கிங்கிறது அரசியல் ரொம்ப முக்கியங்க. தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டினால் அது விபரீதமாகிவிடும். என்னன்னா, ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. விஜயோ இல்லாட்டி விஜய்க்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற அந்த வியூக வகுப்பாளரோ தங்களை ரொம்ப பெரிய ஸ்மார்ட் நினைச்சா எத்தனை இடங்கள்ல எவ்வளவு பெரிய நினைத்தும் பார்க்க முடியாத வெற்றியை எட்டி இருக்கிற கட்சி பிஜேபி. அதற்கு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கிற அமித்ஷா அங்க எவ்வளவு யோசிப்பாங்க. நீங்க 10 அடி பாய்ஞ்சா 100 அடி பாய மாட்டாங்களா? யோசிக்க வேண்டாமா? எங்கேயாவது காங்கிரஸ் யாராவது துணை கலைப்பார்களா? காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை அழைச்சிட்டு வந்து எனக்கு ஆட்சி அமைக்கணுங்கிற உரிமையை கவர்னர்கிட்ட கோரினார். மத்திய அரசு என்ன செய்யும்? ஏன்னா கவர்னர்ங்கிறவர் மத்திய அரசுடைய பிரதிநிதி, மறந்துடக்கூடாது. அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுதான் நடக்கும். இதுக்கு மேல இவங்க சேலஞ்ச் பண்ணா கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த விசாரணை ஹியரிங்லாம் வர்றதுக்குள்ள இங்க வேற ஒரு அரசும் அமைந்து அவங்க ஃப்ளோர்லயும் தங்களுடைய
மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு அப்புறம் என்ன செய்ய முடியும்? இதற்கிடையே நேற்று ஸ்டாலின் தலைமையில் திமுக முக்கிய முடிவு எடுத்திருக்கிறதே, அதன் பொருள் என்ன? எஸ், இப்ப ஸ்டாலின் தலைமையில திடீர்னு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அதுல திமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்ல இருந்து மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம். கட்சி எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சென்னையிலேயே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? 10ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அநேகமா டிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு தர அதிமுக ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தவிர்த்த மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருக்கக்கூடும். அதே போல ஏடிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா பிஜேபியை தவிர மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருக்கக்கூடும். ஏன்னா இந்த அமைய இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு டிஎம்கே ஆதரவு தர்றதுனால அதுல பிஜேபி அசோசியேட் ஆக முடியாது. அப்போ பிஜேபி அமைதி காக்கும், மற்றவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆதரவெல்லாம் கூட்டினாலே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 121 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அதற்கான அந்த ஆதரவு கடிதங்களோட கவர்னரை போய் பார்த்து 118 அதற்கு மேலேயும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஆதரவை, அதற்கான அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் மெஜாரிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டால் ஆளுநர் அன்றைக்கோ இல்லாட்டி அடுத்த நாளோ பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறார். இவ்வளவுதான். ஸோ அது நடப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கித்தான் பல நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியெனில் அதிமுக ஆட்சி அமைக்கிறதா? அதற்கான சாத்தியங்கள் உருவாகி இருக்கிறது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் உருவாகி இருக்கிறது. இல்ல நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இன்றைக்கு தமிழக ஆளுநரை அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் சந்திப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி சந்திக்கிறப்போ தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை விடுப்பார் என்று கூறப்படுகிறது. ஆளுநரை சந்திக்கிறப்போ அவர் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் மெஜாரிட்டியை ஆளுநர் முன்னால் ப்ரொடியூஸ் பண்ணுவார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கூட்டணிக்கு சாத்தியமில்லை என திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் கூறியிருக்கிறாரே. I don't think it is possible because we ADMK and DMK are the major enemies in Tamil Nadu politics. Somebody might come in between, but they will go. So I don't think it is possible. அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ரொம்ப காலமாகவே எலியும் பூனையும் போன்ற கட்சிகள். அதனால இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையும் கூட்டணி சாத்தியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நாமும் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து டிஎம்கே ஆதரவு தரும் அப்படின்னு தான் சொல்றோம். மற்றபடி கூட்டணி அமைப்பார்கள் நம்மளும் சொல்லல. கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசை நிறுவுவது. இது என்னன்னா, ஏடிஎம்கே ஒரு ஆட்சியை அமைக்கும், அதுக்கு வெளியில இருந்து சில கண்டிஷன்ஸோட டிஎம்கே ஆதரவு தரும். மற்றபடி ஏடிஎம்கே கூட்டணியில டிஎம்கே இருக்காது. ஸோ அந்த அர்த்தத்தில் TKS இளங்கோவன் சொல்றது சரிதான். அதே நேரத்தில் டிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட்டணியில் இருப்பதாக நாம் கருதவும் முடியாது. இதுல TKS இளங்கோவன் கேட்டகாரிக்கலா அதிமுக ஆட்சி அமைக்க நாங்கள் வெளியிலிருந்தும் ஆதரவு தர மாட்டோம், உள்ளிருந்தும் ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு கேட்டகாரிக்கலா சொல்லியிருந்தால் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்க இந்த ரூமர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குது, வெளியில இருந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம், அது இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த விதமா TKS இளங்கோவன் எதுவும் சொல்லலைங்கிறத மறந்துடக்கூடாது. இப்ப நான் சொல்லியிருக்க இந்த வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னால சொல்லியிருக்க வீடியோலையும் சரி, எந்த இடத்துலையும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே கிடையாது கூட்டணி அமையும்னே நான் சொல்லல. விஜயை தவிர்ப்பதற்காக அதிமுக ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து திமுக ஆதரவு தரக்கூடும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
இந்த சாத்தியத்தை TKS இளங்கோவன் தன்னுடைய இன்டர்வியூல மறுக்கல. அவர் இந்த இன்டர்வியூ கொடுத்தது ANIக்குன்னு நினைக்கிறேன். அதுல அவர் இதை ஸ்பெசிபிக்கா மறுக்கல. அதை மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இங்கு இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும். பிஜேபியினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ் மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பரிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத காலம் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, காங்கிரஸ் தன்னுடைய முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். அப்படின்னா இதனுடைய பொருள் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உண்மையில் மக்கள் விஜய்க்குத்தானே வாக்களித்தார்கள். இப்போது வேறு கட்சி ஆட்சி அமைக்கும் என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ரைட்டு, இது ஒரு நல்ல கேள்வி. இது சில முன்னுதாரணங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். 2004 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அப்போ கவர்னரா சதுர்வேதி என்பவர் இருந்தார். அன்னைக்கு கர்நாடக தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது பிஜேபி. கர்நாடகால மெஜாரிட்டிக்கு தேவை 113, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி 79 சீட்டு ஜெயிச்சிருந்தது. அந்த தேர்தலில் காங்கிரசும் சரி மதசார்பற்ற ஜனதாதளமும் தனித்தனியாக ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிட்டன. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதாதளமும் கைகோர்த்து கொண்டன. ஒரே காரணம், ஆட்சியை பிஜேபி பிடித்து விடக் கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவுக்காக காங்கிரசும் ஜேடிஎஸும் கைகோர்த்தன. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 65 தொகுதிகளிலும் ஜேடிஎஸ் 58 தொகுதிகளிலும் வென்றிருந்தன. கூட்டினா 123 கிடைக்கும். சோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்த பிஜேபியை ஓரங்கட்டிட்டு தேர்தலுக்கு பிறகு ஜேடிஎஸோட அலையன்ஸ் வைத்து காங்கிரஸ் ஒரு கூட்டணி அரசை அமைத்தது. அந்த அரசுக்கு காங்கிரசுடைய தரம் சிங் தலைமை தாங்கினார். அவர் முதல்வராக இருந்தார். இந்த காரியத்தை செய்தது காங்கிரஸ். இப்போ தமிழ்நாட்டில் இப்ப இது மாதிரியா ஏடிஎம்கே தலைமையில் ஒரு ஆட்சி அமையும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அறத்தை காக்கும் அறநாயகன் போல நிறைய வசனம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி காங்கிரஸ் வசனம் பேச ஆரம்பித்தா 2004 கர்நாடகத்தில் காங்கிரஸ் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை நாம் எல்லோரும் காங்கிரசுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னு அந்த கர்நாடக சம்பவம் நமக்கு சொல்லுவது என்ன? ஃபிராக்சர்ட் மேண்டேட், அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கினால் மெஜாரிட்டி எண்ணிக்கையை கொண்டு வருகிற கூட்டணிக்கு இல்லாட்டி மெஜாரிட்டி எண்ணிக்கை காட்டுகிற கட்சிக்குத்தான் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது கர்நாடகத்தில் நடந்திருக்கு. அதுவே இன்றைக்கு தமிழகத்திலும் நடக்கலாம். சரி, உங்க கேள்வியுடைய அடுத்த போர்ஷன், அப்படின்னா பப்ளிக் விரும்புவாங்களா? ஏன்னா விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு, பேராதரவு தெரிவித்து இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ பப்ளிக் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. ஆனால் விஜய்க்கு மக்கள் பேராதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க பிராக்டிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. விஜய்க்கு ஆதரவாக 1,72,00,000 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அதே நேரத்தில் விஜய்க்கு எதிராக அதிமுகவுக்கு 1,04,00,000 வாக்குகளும் திமுகவுக்கு 1,19,00,000 வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. சோ விஜய்க்கு எதிராக 2,23,00,000 வாக்குகள் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை விஜய்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த 1,72,00,000 பேர் வருத்தப்படுவார்கள். அதே நேரத்தில் விஜய்க்கு எதிராக வாக்களித்த 2,23,00,000 பேர் மகிழ்ச்சி அடைவார்கள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.